செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 25ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல ஏரிஸோட பிளாஷ்பேக் காமிச்சாங்க இல்லையா, அது இன்னும் முடியல. இந்த பார்ட்லயும் கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் பார்ட்ல ஏரிஸையும் ஜேஜேவையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல இருந்தா இந்த பார்ட் ஆரம்பிக்குது. தூக்கிட்டு போனவங்க ஏரிஸையும் ஜேஜேவையும் எங்கேயோ இருட்டான இடத்துல வச்சிருக்காங்க. அப்ப கண் முழிச்ச ஜேஜே ஏரிஸ்ன்னு கூப்பிட ஏரிஸ் கண்ணை திறந்து பாக்காரு. சுத்தி இருட்டா இருக்க எங்க இருக்குன்னே தெரியல. மெதுவா எழுந்துச்சு உட்கார்ந்தவர் ஜே நீ எங்க இருக்கன்னு கேக்குறாரு. அப்ப ஜே அவரை தொட உடனே அவளை இழுத்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. நாம இப்போ எங்க இருக்கோம், அந்த ஆளுங்க நம்மள எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அவ கேட்க ஏரிஸ்க்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. உன்னை ஏதாவது பண்ணாங்களான்னு கேக்குறாரு. ஏன்னா ஏரிஸ தூக்கிட்டு வரப்போ அவர் சத்தம் போட்டதுனால அவரை மயக்கப்படுத்தி இருக்காங்க. அப்ப ஜே இல்லன்னு சொல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. அப்ப ஜே அங்க ஒரு ஜன்னல் இருக்குன்னு சொல்றா. ஏரிஸ் திரும்பி பார்க்க ஒரு செவரோரமா சின்ன ஜன்னல் இருக்கு. ஆனா ரொம்ப உயரத்துல, அதாவது ரூஃப் கிட்ட இருக்குது. அந்த ஜன்னல் வழியா லைட்டா வெளிச்சம் உள்ள வருது. அதுக்கப்புறம் தான் இது மார்னிங் டைம்னு புரியுது. அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அவங்க இருக்கிறது ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட். எல்லா இடத்துலயும் பழைய பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது. ஜன்னல் கிட்ட போக முடியுமான்னு ஜே கேட்க உடனே ஏரிஸ் எழுந்து ஜன்னலை எட்டி பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அப்போ கேட்டு திறக்கிற சத்தமும் அதுக்கப்புறம் யாரோ நடந்து வர காலடி சத்தமும் கேக்குது. உடனே ஏரிஸ் கீழே இறங்கி ஜே பக்கத்துல நிக்க பயந்து போன ஜே அவருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிறா. யார் உள்ள வர போறாங்கன்னு ரெண்டு பேரும் கதவே பார்த்துட்டு இருக்க அப்போ ஒருத்தன் கதவு திறக்கிறான். வந்தவன் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு ஒரு டேபிள் மேல சாப்பாடை வச்சுட்டு பக்கத்துல இருந்த சோஃபால உட்காந்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு ரொம்ப கூலா சொல்றான். நீங்க யாருன்னு ஏரிஸ் கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த கண்ணாடிய காமிக்கிறான். ஏரிஸ்க்கு ஒன்னும் புரியல. போய் பாருன்னு சொல்றான். ஏரிஸ் கண்ணாடிய போய் பார்க்கலாம்னு நினைக்கிறப்போ ஜே அவரு ஒன்ன மாதிரியே இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ஏரிஸ்க்கு தூக்கி வாரி போடுது. ஏரிஸால அதை நம்பவே முடியல. அப்ப அந்த ஆளு ஏரிஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பேருன்னு சொல்லிக்கிட்டு ஏரிஸ் கிட்ட நெருங்கி வர ஏரிஸ் ஒரு அடி பின்னாடி போறாரு. அப்ப அவரு உன் அம்மா சொன்னதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா போல, அதனாலதான் உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லைன்னு சொன்னவர் திரும்பி ஜேஜேவை பார்க்க உடனே ஜே ஏரிஸ் பின்னாடி மறைஞ்சுக்கிறா. அதை பார்த்து சிரிச்ச அந்த ஆளு நான் மறுபடியும் வரேன் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கதவு மூடி பூட்டுற சத்தமும் அதுக்கப்புறம் இரும்பு கேட்ட மூடுற சத்தமும் கேட்க ஏரிஸ்க்கு சோர்ந்து போயிடுது. மனசுக்குள்ள என் அப்பாவை ஒரு நாளும் நான் தேடினதே கிடையாது, ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்காங்க. வெளியில இவங்கள தேடுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ஜே மட்டும் சும்மா இல்ல. அந்த ரூம்ல இருக்க எல்லா பெட்டியும் திறந்து பாக்குறா. எதுக்காகனா ஜன்னலை உடைக்கிறதுக்கு இல்ல கதவை திறக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமா, அதை வச்சு தப்பிக்க முடியுமான்னு ட்ரை பண்றா. ரெண்டு பேரும் உதவி கேட்டு கத்தி கத்தி தொண்டை வறண்டு போனதான் மிச்சம். எந்த உதவியும் கிடைக்கல. ஆனா ஜே மட்டும் ஓயவே இல்ல. ஏதாவது கிடைக்காதான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த ஏரிஸ் ஜே நீ பண்றதை நிறுத்து, இந்த இடத்த குப்பையாக்குறன்னு சொல்றாரு. ஆனா ஜே கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. திரும்பி பார்த்தாக்க அந்த இடத்துல ஜேஜேவே காணும். ஏரிஸ் பதறி போயிடுறாரு. உடனே ஜேஜேவை தேட அவ ஒரு பெரிய பெட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. அதனாலதான் பதில் சொல்லல. அவளை பார்த்த ஏரிஸ் ஜே கவலைப்படாத, கண்டிப்பா நாம வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்றாரு. அப்போ ஏரிஸ் ஒரு ஐடியா வர ஜே கலைச்சு போட்ட எல்லா பொருட்களையும் முன்ன இருந்த மாதிரியே அந்தந்த இடத்துல வைக்கிறாரு. நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்க அவர் நினைச்ச மாதிரி அந்த ஆளு மறுபடியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரான். ஜே சத்தம் போடக்கூடாதுன்னு ஏரிஸ் அவ வாயை மூடிக்கிறாரு. அடுத்ததா கதவு திறந்து அவன் நடந்து வர சத்தம் கேக்குது. குழந்தைங்களா சாப்பிட நேரமாச்சு அப்படின்னு தெருவுல விளையாடுற குழந்தைங்களை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு விசில் அடிச்சுக்கிட்டே வரான். வந்தவன் முதல்ல பாத்ரூமை செக் பண்றான். அதுக்கப்புறம் ஏரிஸும் ஜேவும் உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல இப்ப பெட்டியெல்லாம் இருக்க அதை தள்ளுறான். தள்ளி பார்த்தவன் பசங்க தப்பிச்சிட்டாங்கன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடுறான். அப்படி போனவன் கதவு மூடாம போயிடுறான். கதவு மூடலன்னு தெரிஞ்ச உடனே மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து ஜேவும் ஏரிஸும் வெளியே வராங்க. அப்ப ஏரிஸ் நான் நினைச்ச மாதிரி நாம தப்பிச்சிட்டோன்னு அவன் நம்பிட்டான்னு சொல்றாரு. அவன் போயிட்டான்னு நினைக்கிறியான்னு இவ கேட்க தலையை அசைச்ச ஏரிஸ் உறுதியா தெரியலன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரு. கதவு கிளியில படிக்கட்டு இருக்குது. நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு படியில ஏறி போறாரு. படிக்கட்டோட முடிவுல ஒரு இரும்பு கேட் இருக்குது. அதுவும் பூட்டாம திறந்துதான் இருக்கு. ஏரிஸ் அந்த கதவையும் திறந்துட்டு வெளியே போய் பார்க்க வெளியே யாரும் இல்ல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜேவை வெளியே வர சொல்லி கைய காமிக்கிறாரு. அப்படி பண்ணிருக்கவே தேவையில்லை, ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லாம ஜே அவர் பின்னாடி நின்னுட்டு இருக்கா. சாரி என்னால காத்துட்டு இருக்க முடியலன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அடுத்ததா ரெண்டு பேரும் மெதுவா ஒரு பெரிய ஹால்வேல நடந்து போறாங்க. அங்க எந்த சத்தமும் கேட்கல. அதனால கொஞ்சம் தைரியமா போறாங்க. பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா ஏரிஸ் வெளிய பார்க்க அப்ப ஜே நாம எங்க இருக்கோம்னு கேக்குறா. எனக்கே தெரியலன்னு சொல்றாரு. வெளியே அந்த வீட்டை சுத்தி கரும்பு தோட்டம் இருக்கு. அதாவது இப்போ இவங்க இருக்கிறது ஒரு கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல இருக்க பெரிய பங்களா. அந்த பங்களாவோட பேஸ்மெண்ட்ல தான் இவங்களை அடைச்சி
வச்சிருக்காங்க. ஏரிஸ் கரும்பு தோட்டத்தை சுத்தி பாக்குறாரு. எந்த பக்கம் போறதுன்னே புரிய மாட்டேங்குது. தப்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க. ஒரு பக்கம் பயமா வேற இருக்கு. தனக்கு தானே ஏரிஸ் யோசின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜே குரல் நடுங்க, ஏரிஸ் யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்ட உடனே ஏரிஸ்க்கும் பதட்டம் ஆயிடுது. ஒளிஞ்சுக்க இடம் தேடுறாரு. ஆனா அங்க ஒளிஞ்சுக்கிற மாதிரி எந்த இடமும் கிடையாது. வெறும் செவரு மட்டும்தான் இருக்கு. உடனே ஜே கூப்பிட்டு ஓடுறாரு. ஒரு மூலையில திரும்பி படிக்கட்டுல ஏறி பக்கத்துல இருக்க அறைக்கு போறாங்க. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஓடுனதுல ஏரிஸ்க்கு ஓவரா மூச்சு வாங்க நின்னுறாரு. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் சோர்வா வேற இருக்கு. கண்ணெல்லாம் மங்க ஆரம்பிக்குது. அப்ப ஜே சந்தோஷமா ஏரிஸ் அங்க ஒரு கதவு இருக்குன்னு கத்துறா. உடனே ஏரிஸ் ஓடி போய் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ண அதுக்குள்ள ஜேவை யாரோ பிடிச்சு இழுக்கிறாங்க. திரும்பி பார்த்த ஏரிஸ் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிடுறாரு. ஏன்னா அதுக்குள்ள இவங்களை துரத்திட்டு வந்தவங்க ஜேவை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் கோவத்தோட உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஏரிஸ்க்கு ஒரு அடி கொடுக்க, ஒழுங்கா சாப்பிடாதனால ரொம்ப பலவீனமா இருந்த ஏரிஸ் கீழே விழுந்துடுறாரு. எழுந்திருக்க கூட முடியல. நீ ரொம்ப புத்திசாலியான பையனா இருக்கிற, ஆனா என்னை ஏமாத்த முடியாதுன்னு கத்துறான். அடுத்ததா உன்னை தத்தெடுத்தவங்க உனக்காக நிறைய பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உன்னை நான் எப்படி விடுவேன்? அதை கேட்ட ஏரிஸ், இதுதான் காரணமா? பணமா? எங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சது பணத்துக்காகவா? அப்படி இருந்தும் ஏன் அவனை எனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டான்னு மனசுக்குள்ளவே கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப அவன் ஜேவை பார்த்து, நீயும் தான் உன் அம்மா எனக்கு செஞ்சதுக்காக நீதான் விலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜே முடிய பிடிக்க, அவ என்னை விடுன்னு கத்துறா. அதை பார்த்த ஏரிஸும் எழுந்திருச்சு அவளை விட்டுடுன்னு அவளை காப்பாத்த முயற்சி பண்றான். அதை பார்த்தவன் சிரிச்சுக்கிட்டே, இப்போதைக்கு உங்களை விட்டுறேன், ஆனா எனக்கு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இனிமே ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அது வரைக்கும் ஒன்னா இருக்க நேரத்தை நல்லா அனுபவிங்கன்னு சொல்லிட்டு ஜேவை ஏரிஸ் கிட்ட தள்ளி விடுறான். ஏரிஸ் ஜேவை தாங்கி பிடிக்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரையும் மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்ல அடைச்சி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த ஜே அழ ஆரம்பிச்சிடுறா. ஏரிஸால அவளை தடுக்க முடியல. அவளோட அண்ணனா இருந்தும் அவளை பாதுகாக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப ஜே எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல ஏரிஸ் சாரின்னு சொல்றாரு. சாரின்னு சொன்னா எதுவும் மாறாதுன்னு அவ சொல்ல, அவ சொன்னதை கேட்டு ஏரிஸ்க்கு தூக்கி வாரி போடுது. நீ கோவமா இருக்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இப்படி பேசாதன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே எழுந்திருச்சு உட்காந்து கோவமா ஏரிஸ பார்க்க, நீ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? எல்லாமே சரியாயிடும்னு பொய் சொல்லணுமா? அது நடக்கவே இல்லைன்னு சொல்லணுமா? அதுதான் உனக்கு வேணுமான்னு கேக்குறாரு. ஜே கண்ணீரை துடைக்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. எவ்வளவு நேரம் ஏரிஸ் முழிச்சிட்டு இருந்தாருன்னே தெரியல. அவரால் அமைதியாகவும் இருக்க முடியல. ஏதோ தப்பு நடக்குதுன்ற மாதிரி உணர்வு. அப்ப மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி பயந்திருக்க, ஆனா இப்போ காரணம் தெரியாம இன்னும் அதிக பயமா இருக்கு. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. ரூம் இருட்டா இருக்க ஜன்னல் வழியா கொஞ்சமா வெளிச்சம் வருது. மேல ஒரே ஒரு பல்பு மட்டும் இருக்கு, ஆனா அதோட சுவிட்ச் வெளியே இருக்கு. ஜே அவர் பக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த ஏரிஸ்க்கு பொறாமையா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் எப்படி இவளால நிம்மதியா தூங்க முடியுதுன்னு நினைக்கிறாரு. இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும். அவன் உண்மையிலேயே நம்மள பிரிக்க நினைக்கிறானா? பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஜேக்கு என்ன ஆகும்? அப்போ வெளியே இருக்க இரும்பு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அப்படின்னா அவன் உள்ள வர போறான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுகிட்ட ஏரிஸ் உடனே ஜே எழுப்புறாரு. பாதி தூக்கம் கலைஞ்ச ஜே என்னடான்னு எரிச்சலா கேக்குறா. ஜே எழுந்துருன்னு ஏரிஸ் சொல்றதுக்குள்ள அவங்க இருந்த ரூம் கதவு திறந்துட்டு அந்த ஆள் உள்ள வரான். அவன் கையில சங்கிலியும் துணியும் இருக்கு. அவன் கோவமா ஏரிஸ நோக்கி வர ஏரிஸ் சோற பக்கமா போய் நின்னுக்கிறாரு. ஜேக்கு தூக்கம் கலையாதனால அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அவன், நேரமாச்சு, ஆஞ்சலோ எங்களுக்கு நல்ல காசு கொடுத்துட்டான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட ஏரிஸ், அவன் என்ன மட்டும் கூட்டிட்டு போக போறானா? ஜேக்கு என்ன ஆகும்? நான் அவளை விட்டுட்டு போக முடியாது அப்படி நினைச்சவன், இல்ல நான் போக மாட்டேன், ஜே விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அவன் சும்மா இருப்பானா? ஏரிஸ தனியா இழுக்க ஏரிஸ் ஜே கைய விடாம இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. 3 பேருக்குள்ள அங்க தள்ளுமுள் நடக்குது. இவங்க 2 பேர் சின்ன பசங்க. அவன் இவங்களோட பெரியவன் இல்லையா? எப்படியோ ஏரிஸ் கையில சங்கிலிய போட்டுறான். அதை பார்த்த ஏரிஸ் பதற்றத்தோட கத்துறாரு. வாய மூடுன்னு சொல்லிட்டு அவன் ஏரிஸ் வாய மூட பார்க்க, அப்போ வெளியில கார் ஹார்ன் சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்டு இவங்க 3 பேர் உறைஞ்சு போயிடுறாங்க. அவன் முகத்துல பயம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காரோட ஹார்ன் சத்தம் இவனோட ஆட்களோட இது கிடையாது, வேற யாருதோ. அவன் முகத்துல இருந்தே இத புரிஞ்சுக்கிட்டு ஏரிஸ் காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. உடனே அவன் வாய மூடுங்கன்னு சொல்ல, ஆனா ஏரிஸும் ஜேவும் ஆஞ்சலோ அம்மா காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அதை பார்த்தவன் ஏரிஸ் கன்னத்துல ஒரு அறை விட ஏரிஸ் அந்த வலியெல்லாம் பொருட்டா எடுத்துக்காம ஜே எழுந்துருன்னு கத்துறாரு. அவன் இவங்க கத்துறத பெருசா எடுத்துக்காம ஏரிஸோட இன்னொரு கையில சங்கிலி போட போக, அப்ப யாரோ அவனை பிடிச்சு தள்ளுறாங்க. வேற யாரும் கிடையாது, ஜே தான். ஏரிஸ என்ன பண்றன்னு அவ கோவமா கேட்க, அவ இப்படி பண்ணுவான்னு ஏரிஸ் நினைச்சே பார்க்கல. அவளை இங்க விட்டுட்டு போக கூடாது, எப்படியாவது காப்பாத்தணும்னு ஏரிஸ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, அப்ப அந்த ஆள் இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டு
மறுபடியும் அவன் ஏரிஸ் கிட்ட போக அதை பார்த்த ஜேஜே மறுபடியும் அந்த ஆளை தள்ள போறான். அவன் ஜேஜேவை ஈஸியா பொம்மைய தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஏரிஸ் கிட்ட போக ஜேஜே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்த ஏரிஸ் ஜேஜேன்னு கூப்பிட்டுக்கிட்டே அவகிட்ட ஓட அவன் ஏரிஸ பிடிச்சி கைய கட்ட போறான். அதை பார்த்த ஜேஜே ஏரிஸ விடுன்னு கத்திக்கிட்டே அவன் மேல பாஞ்சி அவ பலம் கொண்ட மட்டும் ஏரிஸ விடுவிக்க பாக்குறா. அதை பார்த்த ஏரிஸ் சும்மா இருப்பாரா? அவரு ஒரு பக்கம் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க போராடுறாரு. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தாக்குறத பார்த்தவன் நிறுத்துங்கன்னு கத்துறான். ஏரிஸ விடுன்னு ஜேஜே ஒரு பக்கம் சொல்ல, ஜேஜே இல்லாம நான் போக மாட்டேன் எங்களை விட்டுடுன்னு ஏரிஸ் ஒரு பக்கம் சொல்ல, இப்படியே 3 பேருக்குள்ள தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஏரிஸ் அந்த ஆளோட 2 காலுக்கு நடுவுல ஒரு உத கொடுக்க அவன் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தாலும் அவன் 2 பேரையும் விடல. அப்ப ஜேஜே அவனோட கைய கடிக்க அந்த கேப்ல ஏரிஸ் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா ஜேஜேவால முடியல. ஜேஜே கடிச்சதுல கடுப்பானவன் அவளுக்கு ஓங்கி ஒரு அறை விட ஜேஜே பறந்து போய் விழறா. விழுந்ததுல அவளோட தலை எதிலேயே மோதிடுது. எவ்வளவு மோசமா அடிபட்டுச்சுன்னு ஏரிஸ்க்கு புரியல. ஜேனு கத்திக்கிட்டே அவகிட்ட ஓடுறாரு. அப்போ அவ அவ்வளவு அடிபட்டும் தானா எழுந்துச்சு நிக்கிறா. தலைய ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கா. காயத்துல இருந்து ரத்தம் வழியுது. அதை பார்த்த ஏரிஸ்க்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது. ஏரிஸ் அவ கிட்ட போக அப்ப ஜேஜே அவ கைய பார்த்து பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஜேஜே கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அப்ப ஏரிஸ் அந்த ஆள் வச்சிருந்த கர்ச்சீஃபை எடுத்து ஜேஜேயோட காயத்துல வச்சு அழுத்தி பிடிச்சுக்கிறாரு. பயப்படாத, நாம இத சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாவது காயத்துல கட்டுற மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஆள் இன்னும் வலியில துடிச்சிட்டு இருக்கான். இது தப்பிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஆனா அதுக்கு முன்னாடி ஜேஜே தலையில இருந்து வழியிற ரத்தத்தை நிறுத்தி ஆகணும்னு நினைச்சவர் கையில இருந்த சங்கிலிய கழட்டி போட்டுட்டு பக்கத்துல இருந்த பெட்டியில காயத்துல போடுற மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு தேடியும் எதுவும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஏரிஸ் ஒரு பக்கம் தலைய பிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த ஆள் எழுந்திருச்சு ஏ பையான்னு சொல்றாரு. அவனை பார்த்த ஏரிஸ் இந்த முறை தயங்க கூடாது, பயப்படக்கூடாது, எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டு திரும்பி ஜேஜேய பார்க்க நின்னுட்டு இருந்த ஜேஜே ஏரிஸ் கழட்டி போட்டார் இல்லையா அந்த சங்கிலியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கா. ஏரிஸ் ஜேஜேவை பார்த்த அந்த ஆள் அவனும் திரும்பி ஜேஜேவை பார்க்க அப்ப ஜேஜே கையில இருந்த சங்கிலியை சுழட்ட அது அவன் தாடையிலேயே வேகமா மோத அதுல அந்த ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறான். அதை பார்த்த ஏரிஸ்கே என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் புரியுது. ஒரு படி பின்னாடி நகர்ந்து போறாரு. ஜேஜே ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு மனசுக்குள்ள கேள்வி எழும்புது. அவளோட உணர்ச்சி எல்லாம் கலந்து போன மாதிரி இருக்கு. அவ கண்ணுல கோவம் பயம் தெரியுது. ஆனா பார்வை ரொம்ப வெறுமையா இருக்கு. அப்ப ஏரிஸ் ஜேஜேன்னு கூப்பிட்டுக்கிட்டே அவ கிட்ட போறாரு. அவரு கூப்பிட்டதுல ஜேஜே திரும்பி ஏரிஸ பார்க்க அவளை பார்த்த ஏரிஸ்க்கு அவளுக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா சில நிமிஷத்துக்கு முன்னாடி ரத்தத்தை பார்த்தவ எந்த உணர்வும் இல்லாத மாதிரி அசையாம நின்னுட்டு இருந்தா. இப்போ ஆப்போசிட்டா நடந்துக்கிறா. அப்படி நினைச்சவர் ஜேஜே கிட்ட இன்னும் நெருங்கி போக அப்ப ஜேஜே ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ள வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. சைரன் சத்தம் கேட்ட உடனே அந்த ஆள் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றான். அதை பார்த்த ஏரிஸ் திரும்பி ஜேஜேவை பார்க்க அதுக்குள்ள ஜேஜே கையில இருந்த சங்கிலிய ஏரிஸ் மேல வீசுறா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏரிஸ் நகர்ந்து போக பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாரு. ஜே என்ன பண்றன்னு கேட்க ஜேஜே அழுதுகிட்டே ஏரிஸ் நோக்கி வரா. அவ வர்றத பார்த்த ஏரிஸ்க்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிய அப்படியே பின்னாடி போறாரு. ஜேஜே அவரை தாக்க முயற்சி பண்ண ஏரிஸ் எப்படியோ அதுல இருந்து தப்பிக்கிறாரு. மறுபடியும் ஜேஜே ஏரிஸ நோக்கி கைய வீச ஏரிஸ் நகர்ந்துடுறாரு. அதனால அவளோட கை அவருக்கு பின்னாடி இருந்த கண்ணாடி மேல பட கண்ணாடி சுக்குநூறா ஒடிஞ்சு போயிடுது. உடனே ஜேஜே கையில இருந்த சங்கிலிய கீழே போட்டுறா. கண்ணாடியில அவ கை பட்டதுனால கையெல்லாம் காயமா இருக்கு. அதை பார்த்த ஏரிஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க ஜேஜே ஏதோ முணுமுணுக்குறா. என்ன சொல்றான்னு கிளியரா புரியல. அவன் காயப்படுத்துவான்றது மட்டும் புரியுது. அடுத்துதான் காயப்பட்ட கையை பிடிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றா. ஏரிஸ்க்கு ஒன்னும் புரியாம ஜேன்னு சொல்லிக்கிட்டே அவ கிட்ட போக முயற்சி பண்றாரு. அவரு நெருங்குறத பார்த்த ஜேஜே பக்கத்துல கடந்த உடஞ்ச கண்ணாடி துண்டை எடுத்துக்கிறா. அடுத்த செகண்ட் அவர் மேல பாஞ்சி குத்த முயற்சி பண்றா. ஏரிஸ் அவளை தடுக்க முயற்சி பண்ண ஜேஜே கையில இருந்த கண்ணாடி துண்டு ஏரிஸ் கைய பதம் பாத்துருது. வலி தாங்க முடியாம ஆனா அவரு கத்த ஜேஜே அழுதுகிட்டே நீங்களும் என்ன காயப்படுத்துவீங்களா, எல்லாரும் என்ன காயப்படுத்துவீங்களான்னு கேக்குறா. இல்ல ஜேஜே நான் அப்படி பண்ண மாட்டேன்னு ஏரிஸ் சொல்ல ஆனா அவரு சொன்னத அவ காதுல வாங்கின மாதிரியே தெரியல. அவ ஏரிஸ நெருங்கி வர ஏரிஸ்க்கு பின்னாடி போக இடமே இல்ல. மறுபடியும் அவ கைய உயர்த்த இந்த முறை ஏரிஸால அவளை தடுக்க முடியல. ஜேஜே கையில இருந்த கண்ணாடி ஏரிஸோட இடது இலா விளிம்புக்கு கீழே ஆழமா இறங்குது. வலி தாங்க முடியாத ஏரிஸ் கத்திக்கிட்டே அவளை தடுக்க முயற்சி பண்றாரு. அவரால முடியல. அவரு கத்த கத்த ஜேஜே இன்னும் ஆவேசமாகறா. கண்ணாடி துண்டு வேற உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கு. வலி தாங்க முடியாத ஏரிஸ் ஒரு கட்டத்துல அவளை தடுக்கிறதுக்காக அவளுக்கு ஒரு உத விட அதுக்கப்புறம் தான் அவ தள்ளி போய் விழறா. அதுக்கு மேல ஏரிஸால மூச்சு விடவே முடியல. ரத்தம் ஒரு பக்கம் அதிகமா வெளியேறிட்டு இருக்க ஜேஜே உனக்கு என்ன ஆச்சு, என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்க
கேக்குறாரு. இன்னொரு பக்கம் அவ அழுதுகிட்டே அந்த கண்ணாடிய இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. இதோட நிறுத்திடுவான்னு நினைச்சாக்க அவ நிறுத்தல. மறுபடியும் ஏரிஸ் உடம்புல அந்த கண்ணாடியை இறக்குறா. ஏரிஸால வலிய தாங்க முடியல. ஆணு கத்துறாரு, தடுக்கவும் முடியல. அப்படியே மெல்ல மயங்கிடுறாரு. ஆனா மனசுக்குள்ள ஜே ஏன் இப்படி பண்றன்னு கேக்குறாரு. ஆழ்ந்த மயக்கத்துல இருந்த ஏரிஸ்க்கு ஏதேதோ சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பீப் பீப்னு சத்தம் கேட்க மெல்ல கண்ணை திறந்து பாக்குறாரு. ரொம்ப மங்களா இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு அவரு கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஏரிஸ் சுத்தி பார்க்க முயற்சி பண்றாரு. ஆனா தெளிவா தெரியல. பக்கத்துல வெளிச்சமும் அசைவுகளும் இருக்குது. பேசுறதுக்காக முயற்சி பண்றாரு. தொண்டை வறண்டு போயிருக்கு. உடம்ப சரியா அசைக்க முடியல. மார்பு முழுக்க வலியா இருக்கு. அப்போ வயிற்றுல செக் பண்ணுங்கன்னு ஒரு ஆணோட குரல் கேக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்வை தெளிவா தெரிய அப்பதான் ஏரிஸ்க்கு அவரு உயிரோட இருக்கிறாருன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னு புரியுது. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவர் ஜேஜே எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துகிட்டான்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. அப்போ டாக்டர் ஆஞ்சலோ கிட்ட ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாரு. ஏரிஸ் தன்னோட விழா எலும்ப தொட்டு பார்க்க அதை பார்த்த பெரியம்மா ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. தலையாட்டின ஏரிஸ் நாம எப்போ வீட்டுக்கு போறோம்னு கேக்குறாரு. ஒரு வாரமோ 2 வாரமோ ஆகலாம். நீ எவ்வளவு சீக்கிரம் எழுந்து நடக்கிறன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஏரிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்னாலே பிடிக்காது. எப்போ அங்கிருந்து வெளியே போகலான் இருக்குது. அப்போ ரூமுக்குள்ள பர்சி, யூரி, கீஃபர் வராங்க. அவங்க கையில கேக், ஐஸ்கிரீம், பலூன்ஸ்லாம் இருக்குது. அவங்கள பார்த்த உடனே டாக்டரும் ஆஞ்சலோவும் வெளியே போயிடுறாங்க. பர்சி ஹலோ பெரியம்மான்னு சந்தோஷமா கிரீட் பண்ண, வாங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்னு பெரியம்மா சொல்ல, சாரி பெரியம்மா எதை கொண்டு வரணும்னு தெரியல, இதுதான் கிடைச்சதுன்னு சொன்ன யூரி கேக்க டேபிள் மேல வைக்கிறாரு. பரவாயில்ல, அத நீங்க 3 பேரும் தான் சாப்பிட போறீங்க. ஏன்னா ஏரிஸ் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலன்னு பெரியம்மா சொல்றாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் திரும்பி ஏரிஸ பார்க்க, பாவண்டா ப்ரோ உனக்காக நானே சாப்பிடுறேன்னு பர்சி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பர்சி ஏதோ கிண்டல் பண்ண ஏரிஸால சிரிக்க முடியல. அதை பார்த்த கீஃபர் பர்சிய தடுக்கிறாரு. அப்ப யூரி நீ நல்லா இருக்கியான்னு ஏரிஸ் கிட்ட கேட்க, தலையாட்டின ஏரிஸ் இப்பதான் எழுந்திருச்சான்னு சொல்றாரு. இவனுக்கு இன்னும் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு கீஃபர் சொல்ல, பரவாயில்ல நீங்க இங்க இருக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா சூப்பர், கொஞ்சம் லேட் ஆனாலும் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு பர்சி கேக் பாக்ஸ திறக்கிறாரு. அடுத்ததா பலூன் எல்லாம் ஊதி கேண்டில் ஏத்தி ஏரிஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஏரிஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா லைட்டா கூட சிரிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு கேண்டில ஊதி அணைச்சிட்டு நிமிர ஜே கதவுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. பேஷண்ட் கவுனை போட்டுக்கிட்டு கையில கிஃப்ட் வச்சிருக்கா. அதை பார்த்த ஏரிஸ் கண்ணை ஒரு நிமிஷம் சிமிட்டிட்டு பார்க்க ஜே கையில ரத்தம் இருக்கிற கண்ணாடி துண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஏரிஸ் பயந்து நகர அவருக்கு காயப்பட்ட இடம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த பர்சி பதறிடுறாரு. ப்ரோ நீ ஓகேவான்னு கேட்க, அதை பார்த்த பெரியம்மா டாக்டரை கூப்பிடுறதுக்காக போயிடுறாங்க. ஏரிஸ் மறுபடியும் கதவை பார்க்க அங்க ஜே இல்ல, போயிட்டு இருக்கா. அவ இல்லாத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏரிஸ்க்கு நிம்மதியா இருக்கு. பர்சி கிட்ட மெல்ல நான் ஓகேன்னு சொல்றாரு. அப்ப பெரியம்மா டாக்டரோட அங்க வர வந்தவர் ஏரிஸை செக் பண்றாரு. அப்ப ஏரிஸ் நான் தப்பா மூவ் பண்ணதுனாலதான் காயம் வலிக்க ஆரம்பிச்சதுன்னு போய் சொல்லி அவங்கள நம்ப வைக்க டாக்டர் செக் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்ததா பெரியம்மா சரியா ரெஸ்ட் எடுக்காதனால அவங்கள வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. பர்சி, யூரி, கீஃபர் இருக்கிறதுனால பெரியம்மாவும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஏரிஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யூரியும் பர்சியும் ஐஸ்கிரீம்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏரிஸ் அமைதியா அதை பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் கதவை அடிக்கடி செக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா எப்ப வேணாலும் ஜே உள்ள வந்துருவாளோன்னு அவருக்கு பயமா இருக்கு. அப்ப கீஃபர் அது யாருன்னு கேட்க ஒன்னும் புரியாம ஏரிஸ் அவரை பார்க்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாலே அவளை பத்தி தான் கேக்குறான்னு சொல்றாரு. சோ அவரும் ஜேஜேவை பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஏரிஸ் யாரும் இல்லன்னு சொல்றாரு. அப்படின்னா நீயே இவ்வளவு பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு கீஃபர் கேட்க, திடீர்னு பார்த்ததுல ஷாக் ஆயிட்டேன்னு சொல்றாரு. நல்ல வேலை அதுக்கப்புறம் கீஃபர் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா ஏரிஸையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏரிஸால சரியா தூங்க முடியல. எப்ப கண்ணை மூணாலும் ஜேஜேவுடைய முகம் தான் பயம் உறுத்துது. அவர் சரியா தூங்காதத பார்த்த ஆஞ்சலோ ஏரிஸ் என்னாச்சுன்னு கேக்குறாரு. கெட்ட கனவுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உனக்கு தரமா இருக்கு, அதனால தினமும் இந்த கெட்ட கனவு வரலான்னு ஆஞ்சலோ சொல்லிக்கிட்டே தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வேணும்னா சைக்காட்ரிஸ்ட பார்க்கலான்னு சொல்றாரு. தண்ணிய குடிச்ச ஏரிஸ் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. மறுபடியும் படுத்த ஏரிஸ்க்கு தூங்க முடியல. ஜேஜேவுடைய முகம் வந்து பயமுறுத்த அவரால் சரியா மூச்சு கூட விட முடியல. அதை பார்த்த பர்சி ஏரிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஏரிஸ் பர்சிய முறைக்க, கிண்டல் பண்ணாதன்னு யூரி பர்சிய வார்ன் பண்றாரு. பர்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம சாப்பிட்டுக்கிட்டே ஏரிஸ பார்த்து சிரிக்கிறாரு. அவங்க எல்லாம் சாப்பிடறத பார்த்து ஏரிஸ்க்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அவரை இது வரைக்கும் சாஃப்டான ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட சொல்லிருக்காங்க, மத்தத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப யூரி நீ எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறன்னு கேட்க, அடுத்த வாரம்னு சொல்றாரு. அது ரொம்ப லேட்டுன்னு பர்சி சொல்ல, ஏன் கேக்குறேன்னு ஏரிஸ் கேட்க, இங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு
முடியலன்னு யூரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் கீஃபர் எனக்கு இன்னும் பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வேற ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. நீங்க வெளியே போய் சாப்பிடுங்க, என்னால என்ன பாத்துக்க முடியலன்னா நர்ஸ துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அதான் சாக்குன்னு பர்சி ஏரிஸ் நல்லாதான் இருக்கான் வாங்க போகலான்னு முன்னாடி போறாரு. ஏறக்குறைய கதவை திறக்க போயிடுறாரு. நல்ல வேலை யூரி அவரை தடுத்து நிறுத்தி உனக்கு அறிவு இருக்கா, அவன் இன்னும் பேஷண்ட், அவனை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. ஏரிஸ குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத, அவனே எல்லாத்தையும் பாத்துப்பான்னு கீஃபர் சொல்ல அதை பார்த்த ஏரிஸ் போங்கடா நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. யூரிக்கு தான் போக விருப்பமே இல்ல. கன்ஃபார்மா சொல்றியான்னு கேட்க ஏரிஸ் ஆமான்னு தலையாட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் யூரி கிளம்புறாரு. போறப்போ சீக்கிரமா வந்துரும் சொல்லிட்டு தான் போறாரு. அவங்க வெளியே போன உடனே கதவு முழுசா மூடுறதுக்குள்ள யாரோ அதை தடுத்து உள்ள எட்டி பாக்குறாங்க. அதை பார்த்த ஏரிஸ்க்கு குழப்பமா இருக்கு. அடுத்ததா எட்டி பார்த்த ஆளை பார்த்த உடனே மூச்சு விட முடியல, காயம் வலிக்க ஆரம்பிச்சிருது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஏரிஸ்ன்னு ஜேஜே கூப்பிட ஏரிஸ் இன்னும் பயந்து போயிடுறாரு. பெட்ஷீட்டை இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. அப்ப ஜேஜே எப்படி இருக்க, சாரி இப்பதான் வந்தேன், ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றா. ஏரிஸ் வேற பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் ஜேஜே கிட்ட நெருங்கி வர்றது அவ காலடி சத்தத்தை வச்சே நல்லா புரியுது. டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு. அப்போ பக்கத்துல வந்த ஜேஜே அவர் டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டரை கூப்பிட்டுமான்னு கேக்குறா. வேண்டான்னு தலையாட்டின ஏரிஸ் இப்பதான் திரும்பி ஜேஜேவை பாக்குறாரு. கையில ஒரு பேண்டேட், முகத்துல கீரல்கள் அப்படின்னு அவ உடம்புலயும் ஏகப்பட்ட காயம் இருக்கு. அவளை பார்த்துக்கிட்டே இருந்த ஏரிஸ்க்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, அவ பக்கத்துல இருந்தாலே அவரால் அமைதியா இருக்க முடியலன்னு. அப்ப ஜேஜே முன்னாடி விசிட்டர்ஸ் வந்தாங்களா, அவங்க போறத பார்த்தேன்னு அவங்க 3 பேரும் சாப்பிட்டு விட்டு போன சாப்பாடு போட்டதை பார்த்து சொல்றா. அதுக்கு ஏரிஸ் எந்த பதிலும் சொல்லல. அவ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாக்க வேற ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாரு. அப்ப ஜேஜே சீரியஸா அப்புறம் உன் அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு நிறைய விஷயம் ஞாபகமே இல்லைன்னு சொல்றா. அவ அப்படி கேட்ட உடனே ஏரிஸ்க்கு நெஞ்சு வலிக்க நெஞ்சு இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. அதை பார்த்த ஜேஜே பதறி போய் கிட்ட வர பயந்து போன ஏரிஸ் வேண்டாம் என்ன தொடாதன்னு கத்துறாரு. பதிலுக்கு ஜேஜே ஏரிஸ் நான் டாக்டரை கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டான்னு சொல்றாரு. அவளை பார்த்தாலே ஏரிஸ்க்கு வெறுப்பா இருக்கு. ப்ளீஸ் ஜே என் பக்கத்துல வராத, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்றாரு. அப்படி சொல்றது தப்புன்னு அவருக்கும் புரியுது, இருந்தாலும் வேற வழி இல்ல, அதனாலதான் அப்படி சொல்றாரு. அவ பக்கத்துல இருந்தாலே அவருக்கு பயமா இருக்கு. அடுத்ததா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஒன்னா இருக்காங்க. பர்சி திடீர்னு நீங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு கத்துறாரு. அதுக்கு கீஃபர் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ல, அடுத்ததா யூரி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஏரிஸ் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, பர்சி சம்பந்தமே இல்லாம நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு மத்த எல்லாரும் திரும்பி அவரை பார்க்க ஏரிஸ் மனசுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் இவனால மட்டும் எப்படி ஜோக் அடிக்க முடியுதுன்னு நினைக்கிறாரு. அப்ப பர்சி வெளியே போகலாமா, டேஞ்சர் ஹில்ஸுக்கு போகலாமா, அந்த இடம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்க இருக்க ரோடெல்லாம் ஸ்டீப் கர்வ்ஸ் டவுன் ஹில் ஸ்லோப்ஸ் காரணமா ஆக்சிடென்ட்டுக்கு பிரபலமானது, அதுவும் ராத்திரி நேரம்னா இன்னும் மோசம், ரொம்ப ரேரா தான் கார் அந்த பக்கம் போகும், ரோட்டுக்கு பக்கத்துல நிறைய பள்ளத்தாக்கு இருக்கு, ரொம்ப ஆபத்தான இடம். அப்ப கீஃபர் நம்ம கிட்ட கார் இல்லன்னு சொல்ல, டேய் உனக்கு பெரிய சொத்து கிடைச்சிருக்கு, இன்னும் கார் வாங்கலையான்னு பர்சி கேக்குறாரு. கீஃபர் அவரை முறைச்சிட்டு எனக்கு வேணும்னா எத்தனை கார் வேணா வாங்க முடியும், ஆனா ஓட்ட லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாரு. அடப்பாவீங்களான்னு பர்சி சொல்ல, இன்னும் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. நாங்க லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க கார் ஒன்ன விட மாசா இருக்கும்னு யூரி சொல்றாரு. அடுத்ததா பேசி பேசி எங்க பெருசா பிரச்சனை ஆயிட போகுதுன்னு யோசிச்ச ஏரிஸ் நாம வேணா ஆஞ்சலோட காரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. உடனே மத்த 3 பேரும் அதுக்கு ஓகேன்னு தலையாட்ட ஆஞ்சலோ இப்போ வீட்டுல இல்ல, காரையும் எடுத்துட்டு போகல. அடுத்ததான் 4 பேரும் பிளான் போட்ட மாதிரி அந்த டேஞ்சர் ஹில்லுக்கு கிளம்புறாங்க. அதுக்கு முதல்ல வீட்டுல இருக்க காரை எடுக்கணும், அதனால 4 பேரும் ஏரிஸ் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன ஏரிஸ் வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம ஆஞ்சலோ ரூமுக்கு போயிட்டு சத்தம் போடாம கார் சாவி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பெரியமாக்கு பிடிக்காது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஏரிஸ் இத பண்றாரு. 4 பேர்ல ஏரிஸ்க்கு மட்டும்தான் கார் ஓட்ட தெரியும். எப்படியோ யாருக்கும் தெரியாம காரை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. மத்த 3 பேரும் கார்ல ஏறிக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல ஏரிஸ் காரை ஓட்ட பக்கத்துல பர்சி உட்காந்துக்கிறாரு. பேக்ல கீஃபரும் யூரியும் உட்காந்துக்கிறாங்க. போலீஸ் பாத்திர கூடாதுன்னு ஏரிஸ் பார்த்து காரை ஓட்டுறாரு. யூரி போற வழியில சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு சரின்னு சொன்ன ஏரிஸ் போற வழியில இருக்க ஒரு கடையில காரை நிறுத்துறாரு. யூரியும் பர்சியும் சாப்பாடு வாங்க உள்ள போயிடுறாங்க. கார்ல கீஃபரும் ஏரிஸும் இருக்காங்க. அப்ப கீஃபர் நீ ஓகேவான்னு கேட்க ஏரிஸ் பதில் சொல்ல முடியாம சிரிக்கிறாரு. அதை பார்த்த கீஃபர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து நீ ரொம்ப மாறிட்டன்னு சொல்றாரு. ஒண்ணு இல்ல சரியா தூங்கலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதை கேட்ட கீஃபர் அதுக்கப்புறம் எதுவும் பேசல, ஆனா ஏதோ அர்த்தத்தோட ஏரிஸ் ஒரு மாதிரி பாக்குறாரு. அதை பார்த்த ஏரிஸ் இவன் ஏன் இவ்வளவு புத்திசாலியா பிறந்தான், மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி நினைச்சவர் திரும்பி வேற பக்கம் பாக்குறாரு. அப்போ சாப்பாடு வாங்க போன 2 பேரும் ரிட்டர்ன் வராங்க. பர்சி கையில இருந்த கவர் ரொம்ப ஹெவியா இருக்கு. அடுத்ததான் 4 பேரும் காருக்குள்ள ஏறிட்டு அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பாக்குறாங்க.
பர்சி தூக்கிட்டு வந்த பேக்ல பியர் கேன்ஸ் இருக்கு. அதை பார்த்த ஏரிஸ் முகத்தை சுழிச்சுக்கிட்டே பர்சி நாம எல்லாரும் மைனர்ஸ்னு சொல்றாரு. ஆனா பர்சி சிரிச்சுக்கிட்டே இப்ப நமக்கு எந்த சட்டமும் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா வாங்கிட்டாங்க. அப்படி சொன்ன ஏரிஸ் அவர் மட்டும் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அடுத்ததான் எல்லாரும் அவங்க பிளான் போட்ட அந்த டேஞ்சர் ஹில்ஸுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சிட்டிய பாக்குறாங்க. ஃபுல் சிட்டியும் அழகா தெரியுது. அப்ப பர்சி நீ ஏன் குடிக்கலன்னு கேட்க அவருக்கு பதில் யூரி பதில் சொல்றாரு. அவன் டிரைவ் பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாம இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கிறான், அப்புறம் எப்படி குடிப்பான்னு கேக்குறாரு. அப்ப கீஃபர் ஏரிஸ் கிட்ட உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்க கிட்ட இன்னும் சொல்லவே இல்லைன்னு நடந்ததை பத்தி கேக்குறாரு. ஆனா ஏரிஸ் பதில் சொல்லாம அடுத்த தடவை சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப பர்சி இப்பவே சொல்லு, உன்னை தூக்கிட்டு போனவன் என்ன பண்ணான்னு கேட்க சாதாரண விஷயங்கள் தான் சொல்றாரு. மூவில வர மாதிரி பண்ணானான்னு யூரி கேட்க ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு மேல சொல்லல. காயத்தை தொட்டு பாக்குறாரு. வெளியே காயம் ஆறிடுச்சு, ஆனா உள்ள ஆறல. காயத்தை பார்த்த உடனே ஏரிஸ்க்கு ஜேஜே ஞாபகம் தான் வருது. அப்ப பர்சி அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, இனிமே நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் குழப்பமா அவரை பார்க்க யூரி நீ ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு ஒருவேளை என்னை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸம், ஒருவேளை ஏற்கனவே ஸ்டாக்கர்ஸ் இருக்கலாம், எனக்கு தான் தெரியாம இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாரும் முகத்தை சுளிக்கிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி நடக்கும்னு யாராவது பயப்படணும்னா அது கீஃபர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு கிடைக்க போற சொத்து ரொம்ப பெருசு. தாத்தா பாட்டியோடது, அவங்க அம்மா சேர்த்த சொத்துன்னு எல்லாத்தையும் சேர்த்தாக்க அது ரொம்ப பெரிய ஃபார்ச்சூன் சொல்லலாம். அப்ப பர்சி நான் சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன் காய்ஸ், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட சிப்ளிங்ஸையும் ஃப்ரேயாவையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. அப்படிலாம் நடக்காதுன்னு கீஃபர் சொல்ல பர்சி அவரை முறைச்சுக்கிட்டே அப்படியான்னு கேக்குறாரு. ஆமான்னு ஏரிஸ் சொல்ல நீ கேர்லெஸ்ஸா நடந்து ஏதாவது பிரச்சனை சிக்கிப்பேன்னு கீஃபர் சொல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு பர்சி சொல்றாரு. அப்ப யூரி உனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே நடந்த மோசமான விஷயம் நீதான்னு சொல்றாரு. அதை கேட்ட பர்சி யூரி மேல பாய திடீர்னு நின்னுறாரு. பார்த்தாக்க மழை தூருது. எல்லாரும் நிமிந்து வானத்தை பார்க்க அடுத்த செகண்ட் லைட்டா தூர்ன மழை ஜோரா பெய்ய ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் ஓடி போய் வண்டிக்குள்ள ஏறிக்கிறாங்க. கீஃபர் கோவமா இப்ப ஏன் மழை பெய்யணும்னு கேட்க நீ குளிக்காதனால இருக்கலாம்னு பர்சி சொல்ல கடுப்பான கீஃபர் அவரை இறுக்கி பிடிக்க வழியில கத்துறாரு. போதுன்னு யூரி சொல்ல கீஃபர் அவரை விட்டுறாரு. இருக்க இருக்க மழை அதிகமா பெய்யுது. கார்ல ஹெட்லைட் வெளிச்சம் இருந்தாலும் சரியா தெரியல. மழை கொஞ்சம் குறையட்டும் அப்புறமா போகலான்னு யூரி சொல்ல ஏரிஸ் வாட்ச பாக்குறாரு. இந்நேரத்துக்கு ஆஞ்சலோ வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு காரை ஸ்டார்ட் பண்றாரு. அதை பார்த்த யூரி வேண்டாம் ஆக்சிடென்ட் ஆகிட போகுதுன்னு எச்சரிக்கை பண்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஏரிஸ் காரை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு பர்சி சீட்லயே படுத்துக்கிறாரு. 4 ஃப்ரெண்ட்ஸும் காருக்குள்ளவே மழை குறையட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்து போகுது. மழை குறைஞ்ச மாதிரியே இல்ல. அடுத்துதான் இன்னும் ½ அன் அவர் காத்துட்டு இருக்காங்க. அப்பவும் மழை குறையல. அதனால ஏரிஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. மழை நிக்கும்னு பார்த்தாக்க நிக்கிற மாதிரி தெரியல. இருக்க இருக்க வானம் இன்னும் இருட்டிக்கிட்டே போகுது. அப்ப பர்சி இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல அதுக்கு ஏரிஸ் வேற வழி இல்ல, இன்னும் லேட் ஆனா இருட்டுல வண்டி ஓட்டுறது இன்னும் கஷ்டமா இருக்கும்னு சொல்ல அதுக்கப்புறம் பர்சி எதுவும் சொல்லல. ஏரிஸ் வண்டிய ரொம்ப பொறுமையா ஓட்டிட்டு இருக்காரு. மலையில இருந்து கீழே இறங்குறதுனால ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பத்தாவதுக்கு மழை வேற வெளுத்து வாங்குது. அது பத்தாதுன்னு மின்னல் வெட்டி அதுக்கப்புறம் காதை கிழிக்கிற மாதிரி இடி சத்தம் கேட்க நல்லா தூங்கிட்டு இருந்த கீஃபர் கண் முழிச்சிடுறாரு. அப்ப யூரி போது ஏரிஸ் ரொம்ப ஆபத்து, வண்டியை நிறுத்துன்னு சொல்ல ஏரிஸும் காரை நிறுத்திடுறாரு. மழை குறையும்னு கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்காங்க. ஆனா மழை நிக்கிற மாதிரியே தெரியல. சரி அது வரைக்கும் பாட்டை கேட்கலான்னு ரேடியோ ஆன் பண்ண சிக்னலே இல்ல. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா கண்டிப்பா பெரியம்மாவும் ஆஞ்சலோவும் திட்டுவாங்கன்னு ஏரிஸ் மென்டலா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மறுபடியும் ஒரு இடி இடிக்க ஏரிஸ் கண்ணை திறக்க அவர் கண்ணை திறந்த அடுத்த நொடி அவர் கண்ணு முன்னாடி ஜேஜேடைய முகம் தெரிய பதட்டமாயிடுறாரு. அதனால சரியா மூச்சு விட முடியல. காருக்குள்ள ஏசி ஓடிட்டு இருந்தும் வேர்க்க ஆரம்பிச்சிருது. கையெல்லாம் நடுங்குது. ஸ்டேரிங்க இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த பர்சி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா ஏரிஸ் அவர் சொன்னதை காதுல வாங்கவே இல்ல. வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. ஜேஜேவுடைய முகம் ஞாபகத்துக்கு வந்ததுல இருந்து அவரோட இதயம் வேகமா துடிக்க காயமும் வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப யூரி ஏரிஸ் நீ நல்லா இருக்கியான்னு கேட்க நாம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஏரிஸ் காரை ஓட்டிட்டு இருக்காரு. பர்சியும் யூரியும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேசுற எதையும் ஏரிஸ் காதிலே வாங்கல. வீட்டுக்கு போகணும்ன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்குது. புயல் காரணமா வானம் இன்னும் இருட்டிக்கிட்டே போக இப்ப கார் அந்த மலையிலேயே ரொம்ப ஆபத்தான இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஏரிஸும் தன்னை காம் பண்ணிக்க எவ்வளவு முயற்சி பண்றாரு. அப்போ ஒரு கர்வ் வர மறுபடியும் ஒரு மின்னல் அடிக்குது. அந்த வெளிச்சத்துல ரோட்டுக்கு நடுவுல ஜேஜே நின்னுட்டு இருக்கா. அவ கை முழுக்க ரத்தமா இருக்கு. கையில கண்ணாடி துண்டு. அவளை அப்படி பார்த்த உடனே ஏரிஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்டேரிங்க வேற பக்கம் திருப்பிடுறாரு. அதை பார்த்து மத்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஏரிஸ்ன்னு கத்துறாங்க. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.